ஆமாப்பா வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியா? சரி சரி, இன்னைக்கு பேசி முடிச்சிருவோம்ப்பா. கையோட அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவான். சரி சரி, போன வை. ஏப்பா மண்டபம் பயங்கர டிமாண்டாக இருக்கான். சரிண்ணா. நானே நீனே ஒவ்வொருத்தரும் புக் பண்ணுறதுக்கு போட்டி ஓட்டுக்கிட்டு அலைகிறாங்களாப்பா. மாமா பேசாமல் நாமளே ஒரு மண்டபத்தை கட்டி வாடகைக்கு விட்டுறலாம். யோ, நம்ம வீட்டில் நடக்கிற கூத்துக்கு சொந்தமாக ஜெயிலை கட்டி விட்டாதான் உபயோகமாக இருக்கும். நீ வேற பேசாமல் எரியா, ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பேச விட்றியா நீ? போயா மாமா, தர்சன் கல்யாணத்துக்கு ஒரு மண்டபத்தை கட்டி விட்டுருங்க. அதுக்கு அம்புட்டியும் மேனேஜராக இருந்து நான் பார்த்துக்கிறேன். எதிர்காலத்தில் மதுரையோட முக்கிய லேண்ட்மார்க்காக கொண்டு வராத. ஆமாம், இருக்கிற வேலையை கிழிச்சு கேப்பையை நட்டுட்டா பேச வந்துட்டேன். பேச்சு மண்டபத்தை பார்க்க போகிறேன். நான் மண்டபத்தை அம்புட்டு போயில காசை கொட்டி கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன். அட ஆமா மாமா, இப்போல்லாம் கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறது என்ன, தங்க பல்லக்கில் தூக்கிட்டு வர்றது என்ன, சினிமா நடிகர்களில் நடுவில் நிற்க வைக்கிறது என்ன, ஒரே அலப்பறை தான் போங்க மாமா. அதுவும் இந்த புது பணக்காரங்களோட தொல்லை ஐயோயோயோயோயோ தாங்க முடியல. நீங்கள் பெரிய பாண்டிய பரம்பரையோ? நாமளும் அதே மலையில் முளைச்ச காலம் தானே, அப்புறம் என்ன? டேய், நான் ஒன்று சொல்ல வந்தா வேற இடத்தையா வந்து பேசி வேற பக்கம் திருப்பி விட்டுறது. பேசாம இருக்கடா. நாம இன்னைக்கு மண்டபத்தை பார்த்து பேசி முடிச்சு அட்வான்ஸை கொடுக்கணும். ஏப்பா ஞானா, நீ என்னப்பா பேசாம வர்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம போய் பார்த்து பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி சரி, அப்போ பேசி முடிச்ச அட்வான்ஸை ஏப்பா ஏய் கதிர வண்டி ஓரம் நிறுத்து. ஓரங்கட்டு. என்னாச்சு? ஏப்பா, இந்த பணத்தை எடுத்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டல, மறந்துட்டு வந்தப்பா. இப்போ நம்ம போனோம்னா அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. அதனால என்ன, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமாம்மா? டேய், அந்த கழுதையெல்லாம் எனக்கு சரி வராது. கையில் காசை கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கேன். நமக்கு ஒரு வேலை கையோட முடிஞ்ச மாதிரி ஆயிரும்லடா. திருப்பா மாமா நீங்கள் இருங்க மாமா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டேய், நீ பேசாம இரு. எக்கதிரே வண்டி திருப்பு வீட்டுக்கு திருப்பு. நான் காசு எடுத்துகிட்டு வருவேன், நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்லை, உட்காரு. மாமா, வெயிலுக்கு இளநீ ஏதாவது நின்று குடிச்சிட்டு போமா? ஏய், தின்னடா வீட்டில் கொட்டிக்கிட்ட பார்த்தால மாதிரி தின்னுக்கிட்டே இருக்கிறான்டா. வண்டி ஏறி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஏதாவது குடிக்கணுமா உனக்கு? எல்லாரும் சூடாக இருக்கும், உடம்ப குளிர்ச்சி ஆக்கலாமேன்னு கேட்டேன். வாயை பற்றிக்கிட்டு வாடா. காசை சேர்க்கறதே திங்கிறதுக்கு தானே. டேய், இவனையே காரில் ஏத்துறிய? நான் வேணான்னு சொன்னேன். எங்கேயும் போன இவனை கூட்டு போகக்கூடாதுடா. சும்மா தொணத்தோடு இருக்கேன். சித்தி, போன் ரூம்ல இல்ல சித்தி. எங்கடா சித்தி இருக்கு? எங்கடி வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? போன் எங்கடி வச்சிருக்க?
அவங்க வந்துட்டாங்க. ஏய் என்னன்னு போய் பாரு. வீட்டில் யாருமே இல்லையா கதவை திறக்க? எல்லாத்துக்கும் கரிகாலம் தான் வரணும். நான் தரேன். எடு தரேன். எந்திரி. அம்மா ஆ உள்ள ஊடி பூட்டி இருக்கு. இது பூட்டி இருக்கா? ஏய் நல்லா பார்த்தோல. பூட்டி இருக்குங்க, அறிவு இல்லையா? சரி ஏறி குதி. ஏறி குதிக்குவா. குதிரா போடா. ஏய் ஏம்மா? நீ போய் என்னன்னு பாரு போ. ஏற முடியல. ஏறி தொலைடா. ஏறி குதியா நீ குதியா. ஏய் நீ போய் தொலையா, அவன் தான் விழுந்து தொலைச்சிட போறான். ரொம்ப ஹைட்டா இருக்கு. டேய் ஏறா. யோ பனை மரத்துல பாதி இருக்க ஏரியா. டேய் ஏறண்டா. சின்ன பையன் தர்ஷனே எகிரி குச்சி வர்றான், உனக்கு என்னையா? ஏறு. எவ்வளவு நேரம்டா? இருங்கய்யா. மனுஷனா இல்ல மிருகமா? ஆளாளுக்கு கத்திட்டு இருக்கீங்க. மேல இருந்து குதிச்சு கால் உடைஞ்சிட்டுனா குட்ரி கூட்டு. ஏய் ஏய், ஏய், என்ன எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க மாமா. எல்லாரும் சேர்ந்து என்ன கொலை பண்ண பாக்குறாங்க மாமா. நீங்க வீட்ல இல்லாத நேரத்துல என்ன அடிச்சு கொல்ல பாக்குறாங்க மாமா. இந்த போன்ல ஏதோ வச்சிருக்கா. ஏதோ இருக்கு இந்த போன்ல. அதுல என்ன இருக்கு? அது தெரிஞ்சவனே இப்படி தூக்கி போட்டு உடைக்க ஏய், பாக்குறா. என்னது? சித்தி உடைஞ்சிருச்சு சித்தி. ஏய் கொண்டாத. என்ன இருக்கு? ஏதோ ரகசியம் இருக்கு மாமா. போய் சொல்றாங்க மாமா. அனாவசியமா என் மேல பழிய போட்டு என்ன சாவடிக்க பாக்குறாங்க. இவங்களோட அடுத்த குறி நான் தான். அதுக்கு போன் அது ஏதோ காரணம் சொல்றாங்க மாமா. ஆமா இதுல என்னமோ இருக்குங்கறால என்ன இருக்கு? ஐயோ சத்தியமா ஒண்ணுமே இல்ல மாமா இதுல. ஒண்ணும் இல்லையா? போய் சொல்லாத. ஈஸ்வரியக்கா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இப்படி பதறிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த போனை கொடு. மாமா அவ போய் சொல்றா மாமா. இங்க பாருங்க. என்கிட்ட எப்படி மாமா அதெல்லாம் இருக்கும்? அதெல்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? சரி சரி சரி. இப்ப என்ன? இதுல யாரு சொல்றது உண்மைன்னு தெரியணும், அவ்வளவுதானே? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட். அவன்கிட்ட போனை கொடுத்தன்னா உள்ள பூராத்தையும் நல்லா நோண்டி பார்த்து எல்லா டீட்டெயிலும் எடுத்து கொடுத்துருவான். அப்ப தெரிஞ்சு